வெல்கம் டு ஆர்டி சினிமா ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்டன். இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குடும்பம், ஹீரோ, அவங்க அப்பா, அவங்க பொண்ணு 3 பேர் வாழ்ந்துருக்காங்க. அதே காட்டுக்குள்ளே இன்னொரு ஃபேமிலி ஒன்று வாழ்ந்துருக்காங்க. இந்த 2 ஃபேமிலி மட்டும் தான் காமிப்பாங்க. இவங்க ஒரு அந்த காட்டை சுற்றி வந்து உங்களுக்கு இந்த ஓநாய் கூட்டம் மணிக்கு ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மோசமானதாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளேருந்து இவங்கெல்லாம் இதை எப்படி சமாளித்தாங்க, அந்த ஃபேமிலியில் உள்ள வில்லே வந்து இவங்க குடும்பத்தை அழிச்சு இவங்ககிட்ட உள்ள பொருளை பூரா எடுத்துக்கிற பார்ப்பான். இதில் அவங்க அப்பாவும் இறந்துருவாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேற அடிபட்டு வீட்டில் இருப்பாங்களா, எப்படி இதில் இந்த காட்டுக்குள்ளே சர்வே பண்ணுறான்றது அந்த படத்தில் கதை. இந்த படத்தை வந்து எனக்கு பிடிச்சிருந்தா கேட்டீங்கன்னா, இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. படத்தில் மெயினாக டயலாக்கே கிடையாது. ஆனால் இது தமிழ் டப்பிங்லேயே இருக்குன்னு சொல்லி தான் அமேசான் பிரைமில் இருக்குது. ஆனால் இதில் படத்தில் பேசவே மாட்டாங்க. தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாங்க படத்தில். படத்தில் அந்த காட்டப்பட்ட காடு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேமரா ஆங்கிள் வேற லெவலில் இருக்கும். அப்புறம் இவர் வந்து அந்த அந்த வீட்டில் உள்ளவங்கிட்ட போய் அந்த கோட்டு இதெல்லாம் எடுக்க போகும்போது அந்த ஓனாயை துரத்துறது, வில்லன் கிளைமேக்ஸுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவனை நம்ம ஹீரோவை துரத்திட்டு வர சீனு, இதெல்லாம் படத்தில் வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. இந்த படம்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க படத்தில். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோடய உட்காந்து பார்க்கலாம். ஒரு தரமான படம், மஸ்ட் வாட்ச் படம், மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்பிங்லேயே இப்போ அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. இன்னொரு நல்ல தரமான படத்தை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.